அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சேலம் லிமிடெட்டில் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு கேட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது ஒரு சிறிய அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம். அது என்னன்னு சொல்லிட்டு மேலும் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அரசு பஸ்ஸில் மகளிர் பயணம் செய்ய கட்டணம் வசூலிப்பா? தமிழக அரசு விளக்கம். பெண் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டிக்கெட்டுடன் பதிவிட்டிருந்தார். சிலர் தமிழக அரசை விமர்சனமும் செய்தனர். சென்னையில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு விடியல் பயண திட்டத்தை செலுத்திய வருகிறது. இதன்படி சாதாரண கட்டண மாநகர பஸ்களில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் பயணம் செய்ய கட்டணமில்லை என்று போர்டு போட்ட பஸ்ஸில் காசு வாங்கி கொண்டு பெண்களுக்கு ஆண்களுக்கான டிக்கெட் தருகிறார்கள். என்ன இது என்று பெண் ஒருவர் தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதில் திருச்சியிலிருந்து முசிறி செல்ல ஆண் ஒருவருக்கு ரூபாய் 42 வீதம், 2 பேருக்கு ரூபாய் 84 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பலரும் பகிர்ந்தனர். சிலர் தமிழக அரசை விமர்சனமும் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்க்கும் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கண்ட புகைப்படத்தில் இருப்பது விடியல் பயண திட்டத்தின் கீழ் வரும் பஸ் அல்ல. இது திருச்சியிலிருந்து முசிறிக்கு செல்லும் PS4 புறநகர் பஸ், அதாவது நீல நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பயண கட்டணம் உண்டு. பஸ்ஸின் கண்டக்டர் ஆண் என குறிப்பிட்டு பயணச்சீட்டு வழங்கியுள்ளார் என்று துணை மேலாளர் வணிகம் கூட்டாண்மை சேலம் புறநகர் பேருந்து தெரிவித்துள்ளார். தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மகளிருக்கான திட்டத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.